இயக்குனர் இளங்கோராம் இயக்கத்தில் வைபவ், சுனில் ரெட்டி, நிகாரிகா, சாந்தினி, பாலசரவணன், ரெடின் கிங்ஸ்லி, கருணாகரன், முனிஷ்காந்த் இவங்க நடிப்பில் அடல்ட் காமெடி படமாக வெளியாகியிருக்கு பெருசு. அரைச்சமாவையே அரைச்சிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் அப்பப்போ சில புதிய முயற்சிகளும் வரும். அது மாதிரி தான் இந்த படமும் வெளியாகிருக்கு. அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு பார்வையாளர்களை திருப்திப்படுத்துதோ அந்த அளவுக்கு படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். வைபவ் தனது அண்ணன் சுனிலோட சேர்ந்து இப்படி ஒரு கதையை தேர்வு செஞ்சது உண்மையாலுமே பாராட்டுக்குரிய விஷயம்தான். மேயாதமான் படத்துக்கு அப்புறம் அவர் நடித்த பல படங்கள் மக்களை பெருசாக கவரல. அப்பா இறந்த பின்னாடி அசிங்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக பெருசாக முளைச்சி நிற்கிற பிரச்சனைகள்லாம் ரெண்டு மகன்கள் எப்படி சமாளித்தாங்க, இந்த அடல்ட் காமெடி படம் ரசிகர்களை சிரிக்க வச்சதா இல்லையா இல்லை ஏமாற்றிடுச்சாங்கிறத இந்த விமர்சனத்தில் பார்த்துடலாம். கதைக்களம்: தஞ்சாவூர் அருகே ஒரத்தநாடு கிராமத்தில் வைபவ் அப்பா மிகுந்த மதிப்போடும் செல்வாக்கோடும் வாழ்ந்துட்டு வருவார். அவரை பெருசுன்னு ஊர் மக்கள் எல்லாரும் கூப்பிடுவாங்க. மூத்த மகன் சுனில், அவரது மனைவி சாந்தினி மற்றும் வைபவ் அவங்களோட மனைவி நிகாரிகா, அம்மா தனலட்சுமி எல்லாரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வருவாங்க. வீட்டில் டிவி பார்த்துட்டு கொண்டிருந்த பெருசு திடீர்னு இறந்துருவார். ஆனால் குடும்பத்தாருக்கு அவரை பார்த்ததும் அழுகைக்கு பதிலாக அதிர்ச்சி மட்டுமே வரும். அந்த சொல்ல முடியாத விஷயத்த சரி செஞ்சால் மட்டும்தான் ஊர் மக்களுக்கு பெருசு இறந்ததை சொல்ல முடியும். அதற்காக ஒட்டுமொத்த குடும்பமும் பல்வேறு வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க. அப்படி என்ன விஷயம் நடந்தது, பெருசை பார்த்து ஏன் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைஞ்சாங்க, இறுதியில் அந்த விஷயம் சரியானதா இல்லையா என்பதுதான் இந்த மீதி படத்தோட கதை. தமிழ் சினிமாவில் அடல்ட் காமெடி படங்கள் நிறையா வந்திருக்கு. அந்த வகையில் பிளாக் காமெடி படமாக இந்த பெருசு படத்தை இயக்குனர் இளங்கோராம் கொடுத்துருக்காரு. ஏ சர்டிஃபிகேட் படம்னாலே முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு இல்லாமல் ஜாலியாக குடும்பத்தோடு சிரித்து மகிழ்கிற வகையில் படத்தை இயக்குனர் இயக்கியிருக்காரு. சிறப்பு குறிப்பாக திரைக்கதை மற்றும் வசனத்தை ரசித்து எழுதியிருக்காரு. வைபவ் கேஷுவலாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பாலசரவணன் கூட சேர்ந்துட்டு வைபவ் அட்ராசிட்டியான காமெடி நடிப்பை கொடுத்துருக்காரு. அவரை தூக்கி சாப்பிடும் வகையில் சுனில் அற்புதமான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருப்பார். பல காட்சிகளில் அவருடைய முகபாவம் மூலமாகவே சூழ்நிலையை புரிய வைக்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதோட அம்மாவாக நடிச்சிருக்க தனலட்சுமி அந்த கேரக்டராக மாதிரி வாழ்ந்திருப்பாங்க அந்த படத்தில். இவங்களோட முனிஷ்காந்த், ரெடின் கிங்ஸ்லி, கருணாகரன் 3 பேருமே சேர்ந்து காமெடிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். சாந்தினி, நிகாரிகா இவங்க 2 பேருமே தங்களோட பங்களிப்பை நல்லா கொடுத்துருப்பாங்க. சுவாமிநாதன் வழக்கம் போல் அடல்ட் காமெடியில் கலக்கியிருப்பார். சத்யதிலகம் ஒளிப்பதிவு காட்சிகள் எல்லாமே பளிச்சிடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அருண்ராஜ் இசையும் பாடல்களும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஹாலிவுட் படங்களை போல் அழகான பிளாக் காமெடி படத்தை தமிழ் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காரு. இது ஒரு சிறப்பு. ஒவ்வொரு கேரக்டரையும் சிறப்பாக தேர்வு செஞ்சு அமைச்சிருக்காரு இந்த படத்தில். அதுபோல் படத்தில் முதல் பாதி மற்றும் கிளைமேக்ஸ் பிளாக்கு, அதுக்கப்புறம் 2வது பாதியில் திரைக்கதை சற்று தடுமாறி இருக்குது. சில காட்சிகள் திரைக்கதை ஓட்டத்திற்கு முட்டுக்கட்டையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் பெருசு நின்று விளையாண்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். என்னோடய ரேட்டிங் 5க்கு 3 வரைக்கும் கொடுக்க முடியும். அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது. நீங்களே இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.